முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று அகில இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மதச்சார்பற்ற கூட்டமைப்பினுடைய தலைவராக, இந்தியாவை வழிநடத்துகிற ஒரு தலைவராக நம்மளுடைய தளபதி ஒரு பரிணமித்து வந்திருக்கிறார். அதனால் இந்த ஆட்சி மீண்டு வர வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களும் மதச்சார்பற்ற அணியிலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். நான் 3வது முறையாக இந்த விளாத்திகுளம் தொகுதியில் நிற்பதற்காக எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இது ஒரு கரிசல் காட்டு பகுதி, வானம் பார்த்த பகுதி. இந்த மக்களினுடைய கோரிக்கைகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த மக்களினுடைய கோரிக்கையை ஒரு 50% தலைவரினுடைய கடந்த கால ஆட்சியில் வென்று கொடுத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலம் மக்களினுடைய பேராதரவோடு இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் இந்த தொகுதிகளுக்கு உட்கட்டமைப்பு, பெண்களினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய வேலைவாய்ப்பு, நமது பகுதியினுடைய பொருளாதார மேம்பாடு என்று கல்வி, மருத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் நாம் கவனம் செலுத்தி ஒரு அடுத்த கட்ட ஒரு சூழ்நிலையை நம் விளாத்திகுளம் தொகுதியை கொண்டு வருவதில் நான் முனைப்பு காட்டுவேன். நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள், நம் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாம் சிறப்பாக இந்த தேர்தல் பணியை செய்து கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அனைத்து விதமான அரசியல் இயக்கங்களும் இணைந்து இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். ஒருங்கிணைத்த கருத்தத்தோடு ஒரு பெரிய வெற்றியை பெறுவோம். நிறைய திட்டங்கள், அதாவது குறிப்பாக மகளிருக்கு நிறைய திட்டங்கள் திமுக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டங்கள் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் வேணாலும் யார் கூடயும் போட்டிக்கு வரலாம். வெல்வது என்பது தான் இலக்கு. நாங்கள் யாரையும் போட்டியாளராக கருதவில்லை. நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிற அத்தனை பேரையுமே போட்டியாளராகத்தான் கருதுகிறோம். இங்கு சுயேட்சையாக களத்தில் நிற்பார்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் இருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேருமே போட்டி தான். களம் என்று சொன்னாலே அது போட்டியாகத்தான் கருதப்படும். அந்த வகையிலே அவர் எதிர்த்து களத்தில் நிற்கிறார். அவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவோம். விளாத்திகுளத்தில் ஒரு கரிசல் பூமி, அதில் ஒரு விவசாயம் கரிசல் பூமியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் நீங்கள் ஒரு 3வது முறையாக வர்றதை பற்றி நீங்கள் என்ன? ஒரு தலைவன் ஒரு தலைவனை கண்டிருக்கிறான் என்பது தான் இதில் கருதுகிறோம். இன்று உலகம் முழுவதும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பெட்ரோல் டீசல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை. இந்த பகுதி மக்கள் என்னை தலைவனாக, என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வதற்கு நானே இயற்கை வேளாண்மை, ஒரு 200 பேருக்கு உணவு, ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு 14 வருட காலமாக கமர்ஷியல் சிலிண்டரை யூஸ் பண்ணாமல் பயோகேஸ் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன்கள் வளர்ப்பு என்ற ஒரு பெரிய இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க்கு இந்தியா அளவில் நானே அதுக்கு ரோல் மாடலாக இருக்கிறேன். ஒரு வாழுகிற ஒரு விஷயத்தை கற்றுருக்குறோம். நம்ம கேஸ் விறகு தேவையில்லை, கேஸ் வெளிநாட்டிலேருந்து வாங்க தேவையில்லை. அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. அதனால தான் தலைவர் என்னை மீண்டும் இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதை உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம். தளபதி ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின். தமிழ்நாடு வெல்லட்டும்.
வாழ்க